அருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா? சரி, நல்லா பாடங்களெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு பள்ளியிலேருந்து வந்த உடனே ஏதாவது மைல்டாக கொஞ்சமாக ஏதாவது சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெம்பாக இருக்கும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸும் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்பம்தான். அது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அது. வெளியில் போய் விளையாடணுன்னா ஆம்பளை பசங்கள்லாம் கண்டிப்பாக விளையாடுறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன் பெற்றவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, போனீங்கன்னா அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே வராது. அப்படி தொடர்ந்து விளையாண்டுட்டே இருந்துருவீங்க. அது தப்பு இல்லாமல் இப்போ +2ல் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல. இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆயுசு பூரா நீங்கள் நிம்மதியாக கேர்ஃப்ரீ லைஃப் வாழலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி. ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் இல்லையா? அதனால் நம்ம இழக்க வேண்டியதுன்னு சொன்னால் ஒரு டெம்பரரியாக தற்காலிகமாக ஃபோன் கால்ஸு, வெளியில் போய் அதிகமாக ஊர் சுற்றுறது, நிறைய அரட்டை அடிக்கிறது, சினிமா பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தற்காலிகமாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வருஷம் பண்ணிங்கன்னா நம்ம சிறப்பாக பொது தேர்வை எதிர்கொள்ளலாம். ஏன்னா நிறைய நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குமா இந்த வருஷம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஏன் சாப்பிடணும் கொஞ்சம் அப்படி மைல்டானா, கொஞ்சம் பசியோடு இருந்துட்டு படிச்சிங்கனாலும் மண்டையில் ஏறாதில்ல. அதனால் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும். ஸோ லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு, ஏன்னா செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ செவிக்கு உணவு படிப்பு, கொஞ்சம் வயிற்றுக்கும் ஈதணும். ஏனையா அது முக்கியம். இல்லைன்னா டயர்ட் ஆகிடுவீங்க. அதுக்காக சொன்னேன். சரி, நிறைய கதை பேச வேண்டாம். நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். சென்ற வகுப்பு, அதாவது நேற்றைய பாடத்தில் நீங்கள் பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படிங்கிற துணை பாடத்தை பார்த்தோம் இல்லையாம்மா? இயல் 4ல். இப்போ இயல் 4இன் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியாக எதில் முடியும்? இலக்கணம் இல்லையா? அந்த வரிசையில் உங்களுக்கு இப்போ பா இயற்ற பழகலாம் அப்படின்னு அந்த இனிக்கும் இலக்கணத்தில் ஒரு பாடத்தை உங்களுக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதை தான் நடத்த போகிறேன். காணலாம் கற்கலாம் காணொளியில் உங்களுக்கு இன்றைக்கி நான் பாடம் நடத்த போகிறது பா இயற்ற பழகலாம் அப்படிங்கிற பகுதியை தான் இன்றைக்கி நான் நடத்த போகிறேன். சரியா? நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், கவிதை எழுத விருப்பம் இருக்கும். ரொம்ப அலட்டிக்காமல் நம்ம புது கவிதைகள் தான் எழுத பழகிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு மரபு கவிதைகளும் பிடிக்கும், ஈர்க்கப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு அப்போ ஆசை இருக்கலாம், நம்ம ஒரு வெண்பா எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களுக்காகவும் பரீட்சைக்கு இதில் இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கவிதை எழுதுறதெல்லாம் நாட்டம் இல்லை மிஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா பரீட்சைக்காகவும் நீங்கள் இந்த பாடத்தை கவனிக்கணும். சரியா? கவிதை எழுத விருப்பப்படுறவங்களும் கண்டிப்பாகவும் கவனிக்கணும். மற்றவர்களும் இதில் உள்ள அட்லீஸ்ட் இதில் உள்ள பாடங்களை குறிப்புகளை தெரிஞ்சாவது வச்சுருக்கணும். அப்போ தான் பரீட்சை எழுத முடியும் இல்லையாம்மா? அதனால் இதை நீங்கள் வேண்டான்னு தவிர்த்துட்டு போக முடியாது, கடந்து போக முடியாது. சரி, இப்போது உங்களுக்கு பாடம் வெண்பா ரொம்ப இதை புத்தகத்தை அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக ஒன்றுமே புரியாது. நான் ஒத்துக்கிறேன். இந்த பக்கம் 96ஆம் பக்கம் பாயற்ற பழகலாம்ங்கிற பக்கத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கவிதை எழுதுகிறவங்களுக்கு கூட இது ஒன்றும் புரியாது. ஏன்னா இது மரபு கவிதை இலக்கணம் இல்லையா? அதனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நடத்தினா தான் நல்லா புரியும். ஸோ கையில் கண்டிப்பாக ஒரு பென்சில் வேணும், கண்டிப்பாக வேணும். சும்மாவே வச்சுருக்க சொல்லுவேன். அதில் இது இலக்கண வகுப்பு வேறு, அதனால் கண்டிப்பாக வேணும் பென்சிலு. ஒரு நோட்டு கையில் வேணும், புத்தகமும் வேணும். புத்தகம் இல்லைன்னா கூட நீங்கள் காணொளியில் நான் போட தான் செய்கிறேன். அதனால் நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். அதனால் கையில் புத்தகம் இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, புத்தகத்திலே சில விஷயங்களை நீங்கள் குறிச்சிக்கலாம்ல, அதுக்காக தான் உங்களுக்கு கையில் புத்தகம் வேணும்னு நான் சொல்கிறேன்.
நீங்கள் தான் போடுறீங்களே மேம் அப்படின்னா, நான் போடுறேன் ரைட்டு. ஆனால் நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லைம்மா. உங்கள் கையில் புத்தகம் இருந்தால் தான் அந்தந்த இடத்துல நீங்கள் குறிப்புகள் குறித்து வச்சுட்டேன்னு அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் போய் மறுபடியும் அதை படிக்கும்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அங்கே வந்து நடந்துக்கலாம். ஆர்வமாக நீங்கள் பாடத்தை கவனிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. அதனால் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பாடத்தை ஒரு விஷயத்தை கேட்குறதுங்கிறது அதில் ஒரு த்ரில் இருக்குது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் வாழ்த்து பாடலுக்குள்ளே போயிடலாமா? பாருங்கள். உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, வாழ்த்தியாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் பாடத்துக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேம்மா. புத்தகத்தை அப்படியே வாசிச்செல்லாம் உங்களுக்கு நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி நடத்தினா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் இதில் உள்ள எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எளிதாக நான் எளிமைப்படுத்தி அதை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்கு நான் நோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை உங்கள் காணொளியில் நான் காட்டிகிட்டே தான் வரப்போகிறேன். அதை கவனிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். மறுபடியும் அதை போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். புத்தகத்தில் உள்ளபடி நான் அதில் இருக்கிறத நான் வாசிக்க போகிறது இல்லை. ஓகேயா? சரி, இப்போ பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த பகுதியில் பா 4 இருக்கு இல்லையா? வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா 4 இருக்குல்ல? அந்த 4ல் வெண்பா அதை தான் எல்லா புலவர்களும் இஷ்டப்படக்கூடிய ஒரு பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. அதுக்கப்புறம் ஆசிரியப்பா, அதுக்கப்புறம் கலிப்பா, அதுக்கப்புறம் தான் வஞ்சிப்பா வரும். அந்த ஆர்வ வரிசையை சொல்கிறேன் நான். ஸோ எல்லா புலவர்களுமே எழுத ஆசைப்படுறது வெண்பாவை தான். நல்லாயிருக்கும், அது கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்கும், எழுதுறதும் கொஞ்சம் சுலபந்தான். அதனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கூட அந்த ரூலை விட்டு நீங்கள் டீவியேட் ஆகக்கூடாது. ஆனீங்கன்னா வெண்பா வராது. அது வெண்பாவே கிடையாது. பக்காவாக நீங்கள் வெண்பாவை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சரியா? சரி, இப்போது வெண்பாவினுடைய ஓசை என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? வெண்பாவிற்கு செப்பல் ஓசை. செப்பல் அப்படின்னா என்னம்மா? செப்பினேன் அப்படின்லாம் செந்தமிழில் பேசும்போது சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன? சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா. புரியுதா? நம்ம ஒன்றை சொல்கிற மாதிரி, ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பாவை அமைப்பது தான், அதுதான் அடிப்படை. அதனால தான் இதுக்கு செப்பலோசை அப்படின்னு அந்த ஓசையை குறிப்பிடுறாங்க. ஸோ அடிப்படையாக சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா. ஆகவே இது செப்பலோசை உடையது. அதனால தான் இதை செப்பலோசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உங்கள் புத்தகத்தில் இருக்கிறதும் இல்லாததுமா உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி தனியாக ஒரு மெட்டீரியலை நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள். புக்கை ரெஃபரன்ஸுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. புத்தகத்தை வச்சுட்டு இலக்கணம்லாம் நடத்தக்கூடாது. அதில் இருக்கிறத அப்படியே பார்த்தெல்லாம் நடத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு அது புரியாது. ஸோ நான் அடிப்படையிலேருந்தே தான் வர்றேன். ஏன்னா இலக்கணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அடிப்படையிலேருந்து தான் வர்றேன். எளிய மாணவர்களுக்கும் ஒன்றுமே தெரியலைங்கிற மாணவர்கள் கூட இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்பா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு தெளிஞ்ச நீரோடை போல் உங்களுக்கு இதை நான் சொல்லி செல்கின்றேன். கவனமாக கேட்டுட்டு மட்டும் வாங்க. நீங்கள் கவனமாக கேளுங்க. சரியா? சரி. மற்ற பாக்களை விட வரையறுத்த இலக்கண கட்டுக்கோப்பு உடையது வெண்பா. இதனால் வெண்பாவை வன்பா என்பார்கள். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இப்போது இந்த வெண்பாவிற்குரிய தலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெண்பாவிற்கான தலையே வெண்டலை. நான் தலையெல்லாம் 2-3 காணொளிகளுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த தலைகளெல்லாம் நடத்தினேன். யாப்பு நடத்தினேன், தெரியும் இல்லையா? இந்த பாட்டு சுரதாவுடைய பாட்டை நடத்துறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு யாப்பு இலக்கணம் நடத்தினேன். தனியாக ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா? அதில் இதெல்லாம் பற்றி நான்
உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி 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 நான் அதை சொல்ல விரும்பலை. எனவே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த யாப்பிலக்கண காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே நடத்திக்கிட்டே தான் போகிறேன். சரியா? அடிப்படையிலேருந்து வரலை. எண்டலைனா தலைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாப்பில் சொல்லியிருக்கேன். அதனால் இதில் வரக்கூடிய தலை இப்போ வெண்பாவை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். வெண்பாவில் என்ன தலை வரும் அப்படின்னா வெண்டலைன்னு வரும். அது வந்து 2 வகைப்படும். வெண்பாவிற்குன்னு வரக்கூடிய தலை வெண்டலை, அது 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று 2 தலைகள் மட்டுமே வெண்பாவிற்கு பயன்படுத்த வேண்டும். தழைத்தல் அப்படின்னு சொன்னால் கட்டுதல் அல்லது பிணித்தல் என்று பொருள். தலைனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லையும் சேர்க்குறோம்ல, அடுத்தடுத்து என்ன சொல் வரணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது தான் தலைன்னு சொல்லுவோம். அதனால தான் அதை கட்டுதல்னு சொல்கிறோம், இல்லை பிணித்தல்னு சொல்கிறோம். சரியா? சரி, வெண்பாவிற்கான எளிய தலை இலக்கணம் என்ன அப்படிங்கிறத இப்போ கீழே கொடுத்துருக்கோம். இதுதான்மா மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. உங்கள் புத்தகத்துலேயும் இருக்குது, வேணால் அது பக்கத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் போட்டுக்கோங்க. நானும் உங்களுக்கு தனியாக ஒரு அட்டவணை எளிதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மாமுன் நீரையும் விளமுன் நேரும் வந்தால் இயற்சீர் வெண்டலை. இது முக்கியமான 2 மார்க் கொஸ்டினும் கூட. முக்கியமான 2 மார்க் கொஸ்டினும் கூட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. அவ்வளோதான். இந்த ஒன்றை மட்டும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த டேபிள்ஸை, இந்த ஃபார்முலாவை, இந்த ரூல்ஸை நல்லா பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெண்பா எழுதலாம். தாராளமாக வெண்பா எழுதலாம். மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொற்களை நீங்கள் மாற்றி போட்டு அடுத்தடுத்து என்ன சொல் வரணும் அப்படிங்கிறது கருத்தையும் நல்லா கருத்தை விட்டு விலகிடக்கூடாது. அதை சொல்கிறதுக்கு தானே பாட்டே, ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு தானே பாட்டே. நான் இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு கருத்தை விட்டுற போகிறீங்க. சொற்களை மாற்றி 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 போட்டு கரெக்டாக இந்த தலைக்குள்ளே இந்த அசைக்குள்ளே வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு எழுதிடணும், அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். முதல்ல எழுதிடணும், என்ன தோணுதோ அதை எழுதிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இலக்கணப்படி அது வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சொற்களை மாற்றி அமைச்சு எழுதணும். இதுதான் நம்ம கவிதை எழுதுகிற முறை. நானும் எழுதுவோமா, நானும் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன், என்னுடைய பிளாகில் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நான் +2 படிக்கும்போதே கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரியா? ஸோ வந்து அதை பற்றி எனக்கும் நல்லா தெரியும். ஸோ கவிதை எழுதணுங்கிற ஆர்வம் உள்ள குழந்தைங்களுக்காக நான் இதை வந்து நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது என்ன சொன்னேன்? இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. மாமுன் நிறை வரணும், இல்லை விளமுன் நேர் வரணும், வந்தால் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்ததுன்னா அது வெண்சீர் வெண்டலை. சரியா? சரி, இப்போது மாவிளம் என்னும் 2ம் ஈரசைச்சீர்கள், காய்ங்கிறது மட்டும் மூவசைச்சீர். அது உங்களுக்கு தெரியும்ல. மாங்கிறது என்ன? தேமா புளிமா. விளம்ங்கிறது என்ன? கருவிளம் கூவிளம். காய்ங்கிறது என்ன? தேமாங்காய், புளிமாங்காய், கூவிளங்காய், கருவிளங்காய். இதுக்கெல்லாம் நான் வந்து டெஃபினிஷன் உங்களுக்கு பின்னாடி ஒரு டேப்லெட் காலமாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை காணொலியில் பார்க்கலாம், நான் காமிக்கிறேன். போக போக அப்படியே பாடத்தை கவனிச்சுட்டே வாங்க, இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ வந்து இதுதான், இந்த தேமா சொற்கள் வரலாம், புளிமா சொற்கள் வரலாம், கூவிளம் கருவிளம் சொற்கள் வரலாம். விளம்னு வந்து அந்த 2ம் வரும். அது போக காய்னு வந்தால் தேமாங்காய், புளிமாங்காய், கூவிளங்காய், கருவிளங்காய் மட்டும்தான் வாய்ப்பாடுகள். இந்த வாய்ப்பாடுகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அந்த இது வரக்கூடிய பயன்படுத்திய சொற்கள் மட்டும்தான் வெண்பாவில் வரலாம். திஸ் இஸ் த ஒன்லி ரூல். இதுதான் ஒரே ஒரு ரூல். நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. இது முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். சரி, இப்போது அடுத்த பகுதிக்கு போகலாம். வெண்பாவினுடைய அடிவரையறை என்ன அப்படின்னா என்ன? அடிவரையறைனா லிமிட்டேஷன்ஸ், எத்தனை வரிகள் எழுதலாம் அப்படிங்கிற லிமிட்டேஷன். அதை தான் தமிழில் என்ன சொல்கிறோம்? அடிவரையறை அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் வேணால் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாதுமா. மொழி அப்படிங்கிறதே உணர்வுகளையும் கருத்துக்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் மொழி.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நீங்கள் பக்கத்தில் குறித்து வச்சுக்கலாம். எந்த மொழியும் நமக்கு விரோதிகள் கிடையாது. மொழிகள் எல்லாமே அவசியமானது தான் ஒவ்வொரு கட்டத்தில். ஸோ நான் தான் சொன்னேனே, பாரதியார்லாம் 6 மொழிகளை தெரிஞ்சு வச்சுருந்தார். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் கண்டிப்பாக 2, 3, 4, 5 மொழிகளை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதிகமான மொழிகளை தெரிந்து வைத்திருப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. தமிழில் தான் எனக்கு வெறினா இருந்துட்டு போட்டோம். நமக்கு தமிழ், நம்ம தமிழர்கள், நமக்கு தமிழில் தான் வெறி இருக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக மற்ற மொழிகளை நாம் வெறுக்கணுன்னோ இல்லை ஒதுக்கி வைக்கணுன்னோ அவசியமே கிடையாது. மொழிகள் எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனுக்கு தான். அதனால் உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி குறிப்பில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ வரேன். இப்போ எத்தனை வெண்பா அடிவரை என்ன அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 2 அடி. குறைந்தபட்சம் 2 அடி. இப்போ குறள் வெண்பான்னு சொல்கிறோம். அதை 2 அடி வெண்பாக்கள் எல்லாத்தையும் குறள் வெண்பான்னு சொல்கிறோம். இது திருக்குறளுக்காகவே தோன்றிய அதில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வெண்பா. திருக்குறளின் பெருமைக்காகவே குறள் வெண்பா என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அவரோட நூலுக்காகவே இந்த குறள் வெண்பா என்பது தோன்றியது. அவருடைய திருக்குறளில் இருந்து தான். ஏன்னா அவரே ஒரு புரட்சிக்காரர் தானே. வெண்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பான்னு எழுதிட்டு இருந்த காலத்தில் அதெல்லாம் மரபுகளை உடைச்சிட்டு 2 அடியில் ஒரு பாட்டை நான் சொல்லுவேன் அப்படின்னு முதல்ல யாருமே ஏற்றுக்கல. முதல்ல கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கதை. புரியுதா? திருவள்ளுவரையே யாரும் ஏற்றுக்கல, ஏன்னா அவர் மரபுப்படி எழுதலை அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய அந்த 1.25 அடியை தான் என்னன்னு சொல்கிறோம், குறள் வெண்பான்னு சொல்கிறோம். ஏன் வெண்பான்னு சொல்கிறோன்னா அதில் வரக்கூடிய இது திருக்குறள் எல்லாமே வெண்பாதாம்மா. திருக்குறளில் எல்லாமே வெண்பாதான், குறள் வெண்பாதான். நீங்கள் எந்த குறளை பிரித்து பார்த்தாலும் இந்த மாமுன் நிறை இருக்கும், விளமுன் நேர் இருக்கும், காய்முன் நேர் இருக்கும். அதாவது இயற்சீர் வெண்டலை அல்லது வெண்சீர் வெண்டலை தான் வந்திருக்கும். அந்த இலக்கணப்படி தான் வந்திருக்கும், வெண்பாவின் இலக்கணப்படி தான் வந்திருக்கும். எந்த குறளை வேணாலும் நீ பிரிச்சுப்பார். நீ 1330 குறளையும் பிரிச்சுப்பார், இப்படி தான் வந்திருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? சரி. அதுக்கப்புறம் 3 அடி வெண்பா எதை சொல்லுவோம்? அதை 3 அடி வெண்பாக்களை நான் இந்த அடியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்திட்டேன். சிந்தியல்னு சொல்லுவோம் 3 அடி வெண்பாவை. ஆனால் இங்கே வெண்பாவில் சொல்லும்போது அது இன்னிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 4 அடி வெண்பாவை அளவடின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் இங்கே வரும்போது வெண்பாவில் வரும்போது நேரிசை வெண்பான்னு சொல்லுவோம் அல்லது இன்னிசை வெண்பான்னு சொல்லுவோம். அதுதான் 4 அடியில் வரும். ஓகே, 4 அடினா 4 லைன்ஸில் வரும். அப்புறம் 4 அடி முதல் 12 அடி வரை பகரோடை வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரியுதா? அப்புறம் 12 அடிக்கு மேலே, அதாவது 13 முதல் அதற்கு மேல் அடிகள் வச்சு எழுதுனா அதை கலிவெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வெண்பாவினுடைய அடிகள் பற்றிய விஷயம். 2 அடியிலேருந்து ஆரம்பித்து எத்தனை அடி வேணாலும் எழுதலாம். ஆனால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பேர் மட்டும் இல்லை, அதற்கான இலக்கணங்களும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் எது எழுத விருப்பப்பட்டாலும் நீங்கள் எழுதலாம். புரியுதா? சரி. இப்போ வெண்பாவினுடைய இலக்கணம் இது நீங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்புகளில் படித்தது தான். இருந்தாலும் இங்கே நீங்கள் வெண்பாவை எழுதுறதுக்கு பழகிறதுனால அதை மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே உங்களுக்கு எளிமைப்படுத்தி ஒரு ஒரு பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டேன். தனித்தனி கருத்தாக பாயிண்ட்ஸாக ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டேன். இது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறழாது பா அமைய வேண்டும். 2வது, ஈற்றடி 3 சீராக அமையணும், ஏனையவை 4 சீராக அமையணும். இது அடுத்தது. 3வது, ஈரசை சீர்கள், அதாவது மாச்சீர் இல்லை விளைச்சீர், இது மட்டும்தான் வரணும். மூவசை சீராக இருந்தால் காய்ச்சீர் மட்டும் வரும். ஏன்னா கனிச்சீர் இருக்குது, தன்பூ அப்படின்னு ஒரு சீர் இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது கிராமரில். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இது மட்டும், இந்த 3 மட்டும் தெரிஞ்சு மனசில் பதிய வச்சுக்கோங்க.
வெண்பான்னு எழுதுறீங்கன்னா அதில் ஒன்று மாச்சீர் வரணும், இல்லை விளைச்சீர் வரணும். மூவசை சீர அசைக்கு சொல்லாக இருந்தால் அது காய்ச்சீராக அமையணும். அவ்வளோதான். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, ஈற்றுச்சீர் இருக்கு இல்லையா, ஈற்று அடியின் ஈற்றுச்சீர் இருக்குல்ல, அது நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாட்டுகளுள் ஒன்றை கொண்டு முடிய வேண்டும். நாள் மலர் காசு பிறப்பு என்பது வாய்ப்பாடு தான். எக்ஸாக்ட்லி நீ எல்லா பாட்டிலையும் நாள் மலர் காசுன்னு அதே சொல்ல பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு வாய்ப்பாடு தான் உங்களுக்கு. அது நாள் அப்படின்னு சொல்கிற அதே அசையில் வேறு சொற்களில் முடியணும். அதனால உங்களுக்கு பின்னாடி நான் பாட்டை பிரித்து காமிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் நான் விளக்குறேன். ஆக ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளும் ஒன்றை கொண்டு முடியணும். இவ்வளோதாம்மா முக்கியமான ரூல்ஸ். இந்த 4 தான். புரிஞ்சுதா? இப்போ தனியாக திருப்பியும் வெண்பாக்களின் வகைகள் அப்படின்னு உங்களுக்கு தனியாக இன்னொரு கேள்வி இருக்குது. வெண்பாக்களுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்தது தான். 7 வகைகள் இருக்குது. என்னெல்லாம்? குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பஹ்ரொடை வெண்பா, கலிவெண்பா. இதுவும் 4 மார்க்கில் கேட்பாங்க. வெண்பாவின் வகைகள் என்னன்னு கேட்டால் இதை மட்டும், இந்த 7 மட்டும் எழுதினா போதும், 4 மார்க்கு. 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க பெருவினால். புரியுதா? சரி, இப்போ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நேரிசை வெண்பாவுக்கும் இன்னிசை வெண்பாவிற்கும் ஒரு சிறிய வேறுபாடு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அசைகளில் வேறுபாடு இருக்குது. 3 அசை வரணும், அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது. இல்லை 3 சொற்கள் வரணும். அசைனா ஒன்றும் இல்லை, ஞாபகம் இருக்குல்ல, ஒரு சொல்ல உட்பிரிவுகளை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அது அசைன்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் சேர்வது அசை, அசைகள் சேர்வது சீர், சீர்கள் சேர்வது ஒரு லைன், ஒரு அடி. இதை மறக்கக்கூடாது. இதெல்லாம் பேசிக்கு, ஃபண்டமெண்டல். இதை மறக்கவே கூடாது. இலக்கணம் நான் திரும்ப சொல்கிறேன், அது மேக்ஸு. ஸோ சில ஃபார்முலாஸை நம்ம மறக்கவே கூடாது. மறந்தோன்னா கிராமர் போச்சு. புரியுதா? ஸோ மற்ற வெண்பாக்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஆனால் நேரிசை வெண்பாக்கும் இன்னிசை வெண்பாக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன வேறுபாடு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரிசை வெண்பா இருக்கு இல்லையா, அதில் 2வது அடி, அதாவது அடிதோறும் 3 சீர்களை பெற்று வரும். கடைசி அடி 4வது அடி மட்டும் 3 சீர்கள் பெற்று வரணும். அப்போது அந்த 2வது அடி இருக்குல்ல, 2வது அடி, அதில் 3 சீருக்கு அப்புறமா ஒரு சின்ன கோடு ஐஃபன் போட்டு ஒரு தனிச்சீர் பெற்று வரும். தனியாக ஒரு சொல் வரும். உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள், நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில். புரியுதா? நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. வெண்பான்னு சொன்னால் 4 அடி எழுதணும். 4 அடியும் ஒவ்வொரு அடியும் என்ன பெற்று வரும்? 4 சீர் பெற்று வரும். ஆனால் 4வது அடி கடைசி அடி மட்டும் 3 சீர்களை தான் பெற்று வரும். 3 அடி தான் 4 சீர் பெற்று வரும். அந்த 4வது அடி 3 சீர் தான் பெற்று வரும். இதுதான் வெண்பாவினுடைய இலக்கணம் இல்லையா? இப்போது நேரிசை வெண்பாவில் என்ன ஆகும்னு சொன்னால், 2வது அடியில் 3 வேர்ட்ஸுக்கு அப்புறமா 3 சீர்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஐஃபன் ஒரு தனிச்சொல் பெற்று வரும். அப்போ தான் அது நேரிசை வெண்பா. மற்றதெல்லாம் அதே தான். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியணும். அப்புறம் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பயின்று வரணும். இவ்வளவுதாம்மா வெண்பா. புரியுதா? அப்போ இன்னிசை வெண்பான்னா என்னென்னா, இந்த ஐஃபன் வச்சு தனிச்சொல் வரும்னு சொன்னல, அது வராது. ஒரு தனிச்சொல் பெறாமல் முதல் அடி 4 சீரு, 2வது அடி 4 சீரு, 3வது அடி 4 சீரு, 4வது அடி 3 சீரில் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா அது இன்னிசை வெண்பான்னு சொல்லுவோம். நேரிசை வெண்பா அப்படின்னு சொன்னால் 2வது அடியில் 3 சீருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஐஃபன் போட்டு ஒரு தனிச்சொல் 4வது சீராக அமையும். அது ஒரு தனிச்சொல் வரும். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் அதே ரூல்ஸ் தான். இவ்வளவுதான் வெண்பாவினுடைய வகைகள். வகைகள்னு கேட்டால் நீ இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த 7 பேரை மட்டும் எழுதினால் போதும், 4 மார்க்கு. சில சமயம் அது வேறு மாதிரியும் இந்த கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் பண்ணியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம்.
அதனால தான் உங்களுக்கு அது தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரியே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரேன். எதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமோ அதெல்லாம் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் மாதிரியே கொடுத்துட்டு வரேன். புரியுதா? புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுதா? சரி, இப்போது உங்களுக்கு வாய்ப்பாடுகள், அதாவது இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக அப்படின்னு ஒன்று நீங்கள் எழுதி பழகியிருக்கீங்க. இப்போ அதே தான் வந்து இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இங்கே அழகிடுதல் செய்ய போகிறது இல்லை, வெண்பா எப்படி எழுதணும்னு கற்றுக்க போகிறோம். அப்போ அழகிட்டு பார்த்தா தானே உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுகிற இலக்கணம் வந்து சரியாக வந்து பொருந்தி இருக்கான்னு அப்போ தானே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்கு தேவையான வாய்ப்பாடுகளை ஒரு தனி நோட்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான். தனி ஓரசை சீரியது, ஈரசை சீரியது, புரியுதா? நேரசைன்னு நம்ம நேரசையில் எந்த 4 வகை இது வரும் சொற்கள் வரும், நிறையசையில் எந்த 4 சொற்கள் வரும், அது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு தனி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். புரியுதா? நேரசை அப்படின்னு சொன்னோன்னா தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று வந்தால் நேரசை. சரியா? நிறையசை எதெல்லாம்? குறில் இணை ஒற்று, குறில் நெடில் ஒற்று வந்தாச்சுன்னா அது நிறையசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நேரசை நிறையசை புரிஞ்சிருச்சா? இனிமேல் பாருங்கள், அது அசையாக வரும்போது அதனுடைய வாய்ப்பாடு தான் தேமா புளிமா கருவிளம் கூவிளம். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேம்மா, அந்த தேமா புளிமா கருவிளம் கூவிளத்தை நீங்கள் அழகிட்டு பார்த்தாலே அதற்குரிய அசை வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீ மக் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத தான் அடுத்ததில் நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிளம், நிறை கூவிளம். உங்களுக்கு அதை நான் பிரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நேர் தேமான்னு நீங்கள் மக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டு வந்துருச்சா? டக்குன்னு அந்த வாய்ப்பாட்டையே பிரித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் டிப்ஸு நான் கொடுக்குறது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தம்பி தங்கைகள் யாராவது 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அழகிடுதல் உண்டு. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதை எளிதாக எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் அது வந்து கம்பல்சரி கொஸ்டின். 12th உங்களுக்கு கிடையாது, 11th 12th அழகிடுதல் கிடையாது உங்களுக்கு. அதுக்கும் மேலே போகிறீங்க, நீங்கள் வெண்பா எழுத போகிறீங்களே. ஸோ 10th வரைக்கும் அழகிடுதல் வந்து உங்களுக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது இல்லையா? அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி ஒரு டிப்ஸ் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஆச்சா? அப்புறம் அந்த மூவசை சொற்களில் காய்ச்சீர் மட்டும் வரும் அப்படின்னு சொன்னாலும் அது என்னங்கிற விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அதே தேமா புளிமா கருவிளம் கூவிளம் தான். ஆனால் அது கூட ஒரு காய் சேர்த்துட்டிங்கன்னா, காயை பிரிங்க, ஒரு தனி நெடில் ஒற்று நேரசை, அதை தான் நான் இங்கே பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அசைகளோடு ஒரு நேரசை, 3வது அசையாக நேரசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் வந்து காய்ச்சீர்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? காய்ச்சீர்னா காய் முன் நேர் மட்டும்தான் வரணும். வெண்பாவுக்கு வந்து காய் முன் நேர் மட்டும்தான் வரணும், காய் முன் நிறை வரக்கூடாது. அதனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை நல்லா இயற்சீர் வெண்டலைன்னா என்ன, வெண்சீர் வெண்டலை என்ன அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேறு எதையும் போட்டு குழப்பாதீங்க. 3 அசை சீர்கள்னா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே தனியாக நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். தேமா புளிமா கருவிளம் கூவிளம் கூட 3வது அசையாக நேரசை சேர்ந்தாச்சுன்னா காய் சேர்க்கணும். நிறை அசைனா கனி சேர்க்கணும். அது உங்களுக்கு இப்போ இல்லை, அதனால் விட்டுருங்க. கனி சேர்க்கணும். அதுக்கு மேலே அசைகளும் இருக்குது. புரியுதா? பூ இருக்குது, தன்பூ இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் BA லெவல் லிட்ரேச்சரில் நாங்கள் BA MA லெவலில் நாங்கள் அதெல்லாம் படிப்போம். உங்களுக்கு அது அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வெண்பா தானே எழுத பழகுறீங்க. ஸோ வெண்பாவிற்கு என்ன வரும்? காய்ச்சீர் தான் வரும். அது காய் முன் நேர் மட்டும்தான் வரும், காய் முன் நிறை வராது. புரியுதா? காய் முன் தலை சொல்கிறேம்மா, காய் முன் நேர் மட்டும்தான் வரும். ஓகேயா? புரிஞ்சிடுச்சா? இது வாய்ப்பாடு உங்களுக்காக, உங்கள் புக்கில் கிடையாதுமா, இது புத்தகத்தில் கிடையாது. உங்களுக்காக நான் வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துட்டேன், உங்களுக்கு எளிதாக புரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் இந்த காணொலியை மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா எளிதாக புரிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும்.
புரிஞ்சுதா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு புத்தகத்தில் பக்கம் 97ல் ஒரு பாட்டு, ஒரு திருக்குறளை பிரித்து காமிச்சிருக்காங்க. எப்படி வெண்பா எழுதணும், எப்படி அந்த தலை வரணும் அப்படிங்கிறத இந்த ஆரோ மார்க்காக போட்டு பிரித்து காமிச்சிருக்காங்கல்ல. இதை நான் உங்களுக்கு வேறு மாதிரியாக ஆரோ மார்க் போட்டு இங்கே காமிச்சிருக்கேன். இது புரியுதான்னு பாருங்கள். புத்தகத்தில் உள்ளது உங்களுக்கு புரியலன்னா இது புரியுதான்னு பாருங்கள். பாட்டை நேராகவே எழுதிக்கலாம் நீங்கள். திருக்குறளை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் அப்படிங்கிறது பாட்டு. திருக்குறள் குறள் வெண்பா. இது எப்படி வெண்பா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இதை நிறைமொழி அப்படிங்கிறது என்னது? நிறை. இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். வாய்ப்பாடுகள் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு, அதை அப்ளை பண்ணுங்கள். குரில் நெடில், அதுக்கு முதல்ல உங்களுக்கு குரில் நெடில் தெரியணும். குரில் நெடில் தெரிஞ்சாதான் நீ சரியாக அசை பிரிக்க முடியும். புரியுதா? அதுலேயே குழப்பம் இருக்கக்கூடாது. எது குரில் எது நெடில்ங்கிறதுல குழப்பம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. புரிஞ்சுதா? ஒரு மாத்திரைன்னா குரில், 2 மாத்திரை வந்தால் நெடில். குறைத்து ஒலித்தால் அது குரில், நீட்டி ஒலித்தால் அது நெடில். இவ்வளோதான். இதெல்லாம் 1ஆம் கிளாஸில் படித்த விஷயங்கள் தான். ஆனாலும் அதில் தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே அசை பிரிக்கும்போது தப்பு வந்துடும். ஸோ நிறை. அடுத்து மாந்தர் பிரிச்சுருக்காங்க. ஒற்றோடு சேர்த்து பிரிக்கணும் இல்லையா? நம்ம தான் சொல்லியிருக்கோமே, தனி நெடில் ஒற்றுன்னு சொல்லியிருக்கேன்ல வாய்ப்பாட்டில். ஸோ ஒற்று வந்தால் அந்த ஒற்றோடு சேர்த்து தான் பிரிக்கணும் நம்ம. அப்போ மாந்த், அப்புறம் தர். அப்போ என்ன? நேர். தனி நெடில் ஒற்று, அதுக்கப்புறம் குறில் ஒற்று, அதனால் நேர். புரியுதா? வாய்ப்பாடுகள் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் பிரிக்க முடியும். அதே மாதிரி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். நீனா நிறையசை, நேனா நேரசைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக எழுத முடியாது, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். சரி, இப்போ அதுக்கு மேலே நிறை என்ன அப்படிங்கிறத எழுதணும். கருவிளம். நேர் என்ன? தேமா. அதை தான் அதுக்கு மேலே எழுதியிருக்கேன். அசையினுடைய வாய்ப்பாடு என்னங்கிறத அதுக்கு மேலே எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள் வெண்பா எப்படி வந்திருக்குன்னு. இந்த நிலைமொழி, அதாவது நின்ற சீர்னு சொல்லுவோம். அதை நிற்கிற சீரை நின்ற சீர்னு சொல்லுவோம். அடுத்து வரக்கூடிய சொல்ல வரும் சீர்னு சொல்லுவோம். இதெல்லாம் இலக்கண வார்த்தைகள். ஸோ நின்ற சீரின் என்ன இருக்குது? விளம் இருக்குது. நிறைமொழிங்கிறது தான் நின்ற சீர். அதில் என்ன இருக்குது? விளம் இருக்கா? அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்த வரும் சீரில் என்ன இருக்குது? முதல் இது அசை, நேர். விளமுன் நேர் வரலாம்ல? பார்த்துக்கோ, வாய்ப்பாடு பார்த்துக்கோ, வரலாம். இப்போ அடுத்தது, இப்போ நின்ற சீர் மாந்தர், வரும் சீர் பெருமை. புரியுதா? இப்போ பாருங்கள், மேலே தேமா. வரும் சீரில் என்ன இருக்குது? நிறை. மாமுன் நிறை வரலாம். சரியா? அடுத்தது பெருமை. இப்போ நின்ற சீர், வரும் சீர் நிலத்து. அங்கே என்ன இருக்குது? மாமுன் நிறை. ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கம்மா. வரலாம்ல? ரூலை பார்த்துக்கோ, ரூலை பாரு. வரலாம். புரியுதா? அடுத்தது என்ன இருக்குது? இப்போ நிலத்துங்கிறது நின்ற சீர், மறைமொழிங்கிறது வரும் சீர், மாமுன் நிறை. அடுத்தது விளமுன் நேர். எல்லாமே அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு இருக்கா? விதிக்கு உட்பட்டு இருக்கா? இலக்கணத்திற்கு உட்பட்டு இருக்கா? அப்போ இது வெண்பாதான், குறள் வெண்பாதான். இப்போ இதில் வேறு ஏதாவது மாறி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அந்த சொல்லை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அந்த எழுத்தை மாற்றி அமைக்கணும். அதுக்காக தான் செய்யுள்களில் இந்த அசைச்சொல், மறு, அளவெடை இதெல்லாம் புகுத்தினதுக்கு காரணம் இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தான், சொற்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ கடைசி சீர் என்ன? விடும். காட்டி விடும். கடைசி சீர் விடும். அந்த விடும்ங்கிறது என்ன இதில் முடியணும்? நாள் மலர் இல்லை காசு இல்லை பிறப்பில் முடியணும்னு சொன்னோம் இல்லையா? இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? அது நிறையசை. விடும்ங்கிறது நிறையசை. குறில் இணை ஒற்று. ஸோ நிறையசை. அப்போ நிறையசைக்கான வாய்ப்பாடு என்ன? மலர். நாள் மலர் காசு பிறப்பில் மலர். பார், இரு குறில் இணை ஒற்று வருதா? மலர்லேயும் அப்படி தானே வருது.
குறிலினை ஒற்று. ஸோ அதுதான் வாய்ப்பாடு. மலர் என்ற வாய்ப்பாட்டில். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மாதிரியான சொற்களோடு முடியும். அதனால் நம்ம அதுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக ஃபிக்ஸடாக நாள் மலர் காசு பிறப்புன்னு வச்சுட்டாங்க, வாய்ப்பாடு வச்சுட்டாங்க. ஸோ இந்த பாட்டு எந்த நிறையசையில் முடிஞ்சிருக்கு? ஸோ மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ எல்லாமே வெண்பாவின் இலக்கணப்படி முடிஞ்சதுனால இது குறள் வெண்பா. இதே தான் நீங்கள் அடுத்தடுத்த பாக்கள் எழுதும்போது, நாலடியில் எழுதும்போதும் இதே தான் ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? எளிதாக இருக்கா இப்போது புரிஞ்சுக்கிறதுக்கு? இப்போது அடுத்த பக்கம் 98ஆம் பக்கம் பாருங்கம்மா. 98வது பக்கத்தில் 4 அடி வெண்பா ஒன்று இருக்குது பாருங்கள். 4 அடி வெண்பா இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு அடியிலையும் 4 சீர் இருக்கா? கடைசி அடியில் 3 சீர் இருக்கா? கிராமர் பொருந்துதா? சரி, 2வது அடியில் பாருங்கள், 3 சீருக்கு அப்புறம் ஒரு ஐஃபன், ஒரு சின்ன கோடு ஒரு தனிச்சொல் வருதா? இட்டமுடன் அப்படின்னு ஒரு தனிச்சீர் வருதா? அப்போ இது என்ன வெண்பா? நேரிசை வெண்பா. புரிஞ்சிருச்சா? அதுக்கு கீழே 2 பாட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் நேரிசை வெண்பா. கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாரு, அதுவும் நேரிசை வெண்பா தான். தனிச்சீர் வருதில்ல, தோழி அப்படின்னு ஒரு தனிச்சீர் வருதில்ல, அதனால இது நேரிசை வெண்பா தான். அடுத்த பக்கம் 99ஆம் பக்கத்தில் பாருங்கள், அந்த பாட்டை பாருங்கள். இம்மை பயக்குமால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பாருங்கள். அதில் தனிச்சொல்லே வரல, அடிதோறும் 4 சீர் வருது. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் 3 சீராக அமைஞ்சிருக்கு இல்லையா? சின்னதாக ஒரு தனிச்சொல் வரல, அதனால இது இன்னிசை வெண்பா. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்களா? இனிமேல் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். நம்ம எழுதும்போது ஃபுல்லாகவே எழுதிடணும். இதில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, உங்களுக்கு கேள்வியும் இருக்குது. அதில் விகற்பம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நம்ம புதுசாக கற்றுக்குறோம், அதனால் நிறைய வார்த்தைகள், நல்ல இலக்கணங்கள் எல்லாமே நிறைய நம்ம கற்றுக்கிட்டே வர்றோம், அவ்வளோதானே தவிர பயப்பட இதில் ஒன்றுமே இல்லை. விகற்பம்னா நத்திங் பட் எதுகை இருக்குல்லம்மா, எதுகை. இப்போது இந்த பாட்டையே எடுத்துக்கோ. ஏன் இம்மை, தம்மை, எம்மை, மம்மர் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு அடியிலையும் முதல் சீர் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு. என்ன 2வது எழுத்து? எதுகை. இம்முன்னு வந்திருக்கா? அப்போ 4 அடியிலையுமே இம்மு தானே வந்திருக்கு. அப்போ இது ஒரு விகற்பம். 4 அடியிலையும் ஒரே எழுத்து எதுகையாக வந்தால் அது ஒரு விகற்பம். புரியுதா? இன்னொரு பாட்டு பாருங்க. கீழே வாங்க. 99ஆம் பக்கத்தில் மாணவர்களுக்கான பயிற்சி அப்படின்னு இருக்குல்ல, அதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. நல்லார் புகழும் நலம் பெறலும் அல்லாமல்னு ஒரு பாட்டு இருக்குல்ல வெண்பா. அந்த பாட்டில் பாருங்கள், முதல் அடியும் 2வது அடியும் ஒரு விகற்பம். இல்லு இது ஒரு விகற்பம். 3வது அடியும் 4வது அடியும் ழான்னு வந்திருக்கு. வழக்கம் பழக்கம். இப்போ இது 2 விகற்பம். புரியுதா? ஸோ எதுகை ஒரே எழுத்தாக அமைஞ்சா 4 அடியிலையும் அது ஒரு விகற்பம். 2 அடியில் ஒரு எழுத்து எதுகை, அடுத்த 2 அடியில் ஒரு எதுகை வேற எழுத்து அப்படின்னு வந்ததுன்னா அது இரு விகற்பம். சரியா? அடுத்தது 4 அடியிலையுமே வேற எழுத்துக்கள் எதுகை வருதுன்னு வைங்க, 2வது எழுத்து வேற வருது அப்படின்னு சொன்னால் அது பல விகற்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு எதுகை, அப்போ அது பல விகற்பம்னு சொல்லுவோம். விகற்பம்னா நத்திங் பட் அந்த எதுகை ஒன்றி வருவது தான் ஒரு விகற்பமா, இல்லை 2 விகற்பமா, இல்லை பல விகற்பமா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அதுதான் விகற்பம்ங்கிறது. புரிஞ்சுதா? அதுதான் விகற்பம் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? சரி, புரியலைன்னா மறுபடியும் இந்த காணொளியை போட்டு கேளுங்க, புரிஞ்சிடும். இவ்வளவுதான் வெண்பா என்கிற எழுதுமுறை.
இலக்கணம் அறிந்து கொண்டீர்களா? வெண்பா எப்படி எழுதணும் அப்படிங்கிற இலக்கணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்களா? மெயின் இதில் உங்களுக்கு தலை, அந்த தலை மட்டும் சரியாக இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வந்துருச்சுன்னா வெண்பா எழுதி முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. உங்களுக்கு புத்தகத்தில் நிறைய அதுக்கான கேள்விகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இயற்கை என்னும் பொருளில் வெண்பா எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடல், அன்னை, மலை, அருவி, இப்படி சின்ன 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 டைட்டில் கொடுத்து அதை பற்றி வெண்பா எழுது அப்படின்னு நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கவிதை எனக்கு பிடிக்காது மேம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு கவிதைலாம் எழுத பிடிக்காது, எனக்கு விளையாட தான் பிடிக்கும், இல்லை வேறு ஏதாவது தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாரும் கவிதை எழுதணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் பரீட்சைக்காக படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை படிச்சுக்கோங்க. கவிதை எழுதணும், வெண்பா எழுதணும்னு நாட்டம் உள்ளவங்க இதை மறுபடியும் போட்டு கேட்டு என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியாம்மா? ஈஸியாக இருந்ததா? வெண்பா எழுதுறதுக்கு படிச்சிட்டிங்களா? எளிதாக இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது நீங்கள் இதை இலக்கணத்தை படிச்சுட்டு வெண்பா எழுதுனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. மேம் நான் ஒரு வெண்பா ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுங்க. நான் அதை சீர்பிரித்து சரியாக எழுதியிருக்கீங்களா, வெண்பா தலைகள்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக நான் நக்கீரர் மாதிரியோ, நக்கீரர் சிறையில் அடைப்பாராம், சீத்தலை சாத்தினார் தலையில் அந்த எழுத்தாணி வச்சு குத்துவாராம், அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். சரியா? என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சுட்டி காட்டி உங்களை மாற்ற வைக்கிறேன், அவ்வளோதாம்மா. ஏன்னா நானும் எழுதியிருக்கேன், வெண்பா எழுதியிருக்கேன். சரியா? ஓகேயா? இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாமாம்மா? புரிஞ்சுதா? பா ஏற்ற பழகலாம் அப்படின்னு நல்ல வேளை ஒரு பா தான் உங்களுக்கு ஏற்ற பழக்கி கொடுத்துருக்காங்க, வெண்பா மட்டும். அப்போ இன்னும் ஆசிரியப்பா வஞ்சிப்பாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நல்ல வேளை நமக்கு வெண்பா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த வெண்பாவை எப்படி எழுதணுங்கிறத என்னால் முடிந்தவரை உங்களுக்கு விளக்கிவிட்டேன். புரியவில்லை என்றால் தயவு செய்து மீண்டும் இந்த காணொளியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் வந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் அதுக்கு விடை சொல்கிறேன். சரியா? இந்த இயல் 4 இத்தோடு முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பகுதிக்கு போயிடுவேன். அதில் உள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். எது முக்கியமான கேள்விகள் என்பதையும் அங்கே நான் சொல்லுவேன். ஸோ அதையும் தவறாமல் பாருங்கள். அடுத்த காணலாம் கற்கலாமில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.